சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல மகர ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க 7வது சனியோட கடைசி கட்டமான பாத சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த பாத சனி உங்களோட மன நிம்மதி, பணம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே வாய்க்குள்ள போட்டு மொத்தமா முழுங்கிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பாத சனி காலத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு பண இழப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே கம்ப்ளீட்டா லாக் ஆயிடும். நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் பணம் உங்க கைகளை விட்டு போறது அப்படியே ராக்கெட் வேகத்துல போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, சிக்கனமா இருந்தாலும் சரி அல்லது முழுக்க கஞ்சத்தனமாவே இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில பணம் உங்க கைகளை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும். முக்கியமா திடீர் பண விரயங்கள் அப்படிங்கறத இந்த பாத சனி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க கைகள்ல பணமே இல்லாத நேரத்துல எமர்ஜென்சியா ஒரு சில செலவுகளை உருவாக்கி நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த பாத சனி கட்டாயமா ஏற்படுத்தும். இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இந்த பாத சனி காலத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க வாங்கின கடன்களை அடைக்க முடியாம இந்த பாத சனி காலத்துல நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்ப ஸ்தானம் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி விட்டிருப்பார். சனி பகவான் என்னதான் உங்க ராசிக்கு அதிபதியாவே இருந்தாலும் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களால வாழ்ந்திருக்கவே முடியாது. குடும்ப வாழ்க்கையில தினம் ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து பெரிய அளவுல ஆதரவு எதுவும் கிடைக்காம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த பாத சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். போதா குறைக்கு மகர ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த பாத சனி பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சமீப காலத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்க நரம்பு சம்பந்தமான ஒரு சில பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூட்டு வலி மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கும். ஒரு விதமான உடல் சோர்வு, உடல் அசதி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பா இவங்களால செய்ய முடியாத ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மகர ராசிக்காரங்க மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இந்த பாத சனி காலத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் பாத சனியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. ஒரு சில யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சனி பகவான் மகர ராசியோட அதிபதியாவே இருந்தாலும் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம மகர ராசிக்காரங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மகர ராசிக்காரங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சரியான ஒத்துழைப்பு கிடைக்காம, வேலை பார்க்கிற இடத்துலயும் ஒத்துழைப்பு கிடைக்காம, உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான ஒத்துழைப்பு கிடைக்காம ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு விரக்தியான சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா அல்லது ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் சனி பகவான் 2ல தான் இருக்க போறார். ஆனா வக்ர நிலையில இருப்பார். ஒரு வகையில பார்க்க போனா பாத சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர கதியை அடையிறது குடும்ப வாழ்க்கையில ஒரு சில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும், சண்டை சச்சரவுகளையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சனி பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் வக்ர கதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மன பயத்தை ஏற்படுத்துவார், திடீர் குழப்பங்களை ஏற்படுத்துவார், நிறைய மன நெருக்கடியை ஏற்படுத்துவார். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வர்றதை உங்களாலேயே உணர முடியும். எந்த ஒரு விஷயத்திலுமே துணிச்சலா ஒரு சில முடிவுகளை உங்களால எடுக்கவே முடியாது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டா வேற நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும்.
அதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில வரக்கூடிய எதிர்ப்புகளை நினைச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். புதுசா வரக்கூடிய எதிரிகளை பார்த்து மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சும் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படக்கூடிய அல்லது கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க பயப்பட வேண்டிய அளவுக்கோ அல்லது கவலைப்பட வேண்டிய அளவுக்கோ ரொம்ப மோசமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு இல்ல. அதனால எந்த ஒரு சூழல்லையுமே மகர ராசி அன்பர்கள் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாம துணிச்சலா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா எந்த நொடி நீங்க உங்களோட தன்னம்பிக்கையை முழுமையா இழக்கிறீங்களோ அந்த நொடி தான் நீங்க தோத்து போவீங்க. அது வரைக்கும் உங்களை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல அந்த மாதிரியான முயற்சிகளை முழுமையா ஒத்தி வச்சிருங்க. வேலை சம்பந்தமாவோ அல்லது தொழில் சம்பந்தமாவோ எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுக்கவே எடுக்காதீங்க. இப்ப என்ன வேலையில என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்களோ அதை சமாளிச்சு ஓட்டி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை எல்லாம் நீங்க தாண்டி வந்தாச்சு. இது வரைக்கும் நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கறதையும் ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கி வரக்கூடிய காலங்களா தான் இருக்கும். உங்களுக்கு வேலை இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் தற்சமயத்துல இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதனால வேலை இன்னைக்கு போயிடுமோ நாளைக்கு போயிடுமோ அப்படின்னு எந்த நேரமும் பயத்திலேயே இருக்காதீங்க. இந்த வேலையில இருந்துகிட்டே நம்மளால புதுசா ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. உங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்களை எவனாலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கறத எப்பவும் மனசுல ஆணித்தரமா பதிய வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே வரும். அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீங்க இழக்காம இருந்துட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு கொம்பனாலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பணவரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல குருவும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு உங்க ராசிக்கு 5வது வீடான ரிஷப ராசியில இருக்கிறதால ஓரளவுக்கு சிறப்பான பணவரவு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் இருக்கும். பெரிய அளவுல யோகங்கள் பெரிய அளவுல திடீர் பணவரவு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மகர ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் கண்டிப்பா சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுற்றுலாக்கள் போறது, நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, வெட்டி செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஆன்மீகம் சம்பந்தமான விரைய செலவுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதால கண்டிப்பா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசிக்கு 4வது வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் 5வது வீடான ரிஷப ராசியில குரு பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். அதே நேரம் திருமணம் சம்பந்தமா முக்கியமா ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். திருமணத்துக்காக வரன் பார்க்கறது, பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை வேணா நடத்திக்கலாமே ஒழிய திருமணம் சம்பந்தமா பெரிய முடிவுகள் எதையுமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுக்காதீங்க. அடுத்ததா மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா விருப்பப்பட்ட எந்த பொருளையுமே உங்களால வாங்க முடியாது. உங்க கைகள்ல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்களோட சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. அவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருப்பாங்க. குழந்தைகள் மூலமா ஒரு சில மகிழ்ச்சியான காரியங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நடக்கும். குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமாகவும் அவங்களோட எதிர்காலம் சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவுல எந்த மாற்றங்களுக்கும் முயற்சி பண்ணாம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு செலவுகளையும் குறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.